நான் உங்கள் வசந்தசேகர். இன்னைக்கு வேலு நாச்சியாரை பற்றி தாங்க பேச போகிறோம். இவர் வந்து ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி அவர்களின் ஒரே மகளாக வந்து பிறந்தாருங்க. இவங்க சிறு வயதிலே வந்து வில்வித்தை, வாழ்வீச்சு, குதிரையேற்றம் ஆகிய போர் பயிற்சியில் வந்து ரொம்ப விருப்பமாக கற்றுக்கொண்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா பயிற்சிகளும் இவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. இவங்க வந்து நம்ம சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதன் அவர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் அப்படியே திருமண வாழ்க்கை போயிட்டே இருந்தது. அந்த காளையார் கோயில் அந்த போர்க்காலத்தில் வந்து அவருடைய கணவர் வந்து கொல்லப்பட்டார். உடனே இவங்க வந்து திண்டுக்கல் இருக்கிற ஒரு ஊருக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. அது வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு காலம் ஹைதர் அலியுடைய பாதுகாப்பில் வந்து இருந்தாங்க. அங்கே இருக்கும்போது அப்போ வந்து திட்டம் திட்டுறாங்க, இந்த சிவகங்கை எப்படி மறுபடியும் மீட்கிறது அப்படிங்கிறத பற்றி. ஒரு பக்கம் வந்து ஹைதர் அலி வந்து இந்த படைகளை கொஞ்சம் கொடுத்தாரு. அப்புறம் வந்து மருது சகோதரர்கள் இருக்காங்களே, அவங்களும் கொஞ்சம் இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க நாட்டை மீட்கிறதுக்கு. மருது சகோதரர் ஹைதர் அலி இரடுவருடைய அந்த படை அதை வச்சுக்கிட்டு மறுபடியும் சிவகங்கையில் போய் சண்டை போடுறாங்க. அந்த அங்கே இருக்கிற வெள்ளையர்களை வந்து பெருக்கி அடிக்கிறாங்க. முத ஒரு வெள்ளையர்கள் வந்து இந்திய அளவில் முதல் மங்கை வந்து இவங்க வேலு நாச்சியார் தான் அடித்து அந்த சிவகங்கையை வந்து ஜெயிச்சு மீட்கிறாங்க மறுபடியும். அந்த இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக அந்த கருதப்படுதுங்க. ஏன்னா இந்திய வரலாற்றில் ஒரு பெண் வந்து ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அந்த எதிர்ப்பு போராட்டம் அப்பயே அவங்களுக்குலாம் பிடிக்கல. அந்த கிழக்கிந்திய கம்பெனியெல்லாம் அவங்க அந்த ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து மறுபடியும் இவங்க வந்து வாகை சொல்கிறாங்க. 1780 1790 வரைக்கும் அவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க. சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய பாதுகாப்பில். இந்த பக்கம் ஹைதர் அலி, அந்த பக்கம் மருது சகோதரர்கள். இவங்க கிட்டத்தட்ட அந்த அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு அந்த ஆங்கிலேயர்களை சண்டை போடும் வந்து இந்த குயிலின்னு ஒரு பெண்ணை அனுப்பி அந்த ஆங்கிலேயர்களுடைய வெடி மருந்து கிடங்கை வந்து காலி பண்ணுறாங்க. முத உலக வரலாற்றிலே கூட சொல்லலாங்க. தற்கொலைப்படை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முத சொன்னது இந்த குயிலி தாங்க. இந்த வேலு நாச்சியார் தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. இந்த குயிலி போய் மேலே அவங்க ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு தீயை வச்சுக்கிட்டு அந்த மருந்து கிடங்கை குதிச்சு அந்த மருந்து கிடங்கே வெடிக்க அப்படியே ஆடி போயிட்டாங்க ஆங்கிலேயர்கள் அத்தனை பேரும். ஏன்னாங்க இந்த வேலு நாச்சியார் வந்து இந்த அளவுக்கு வந்து போர் தந்திரங்களை கற்றுருக்காங்கன்ட்டு மிகப்பெரிய விஷயமாக கருதப்பட்டது. நல்லா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து 1796 டிசம்பர் 25 வந்து அவங்க வந்து காலம் ஆகுறாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஆட்சியை இழந்துட்டாங்க. அதுக்கு மறுபடியும் வந்து சிவகங்கை வந்து வெள்ளைக்காரன் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து இறந்துட்டாங்க. இருந்தால் கூட இன்னும் இந்த இந்தியா இருக்கிற வரைக்கும், தமிழகம் இருக்க வரைக்கும் அவங்களுடைய வீரத்தை போற்றி பாடிக்கிட்டே இருப்பாங்க. போற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய இந்த வீரமங்கை வரலாறுங்கிறது வந்து இன்னும் சில பெண்களுக்கு உத்தியோகமாக இருக்கும். இன்னை வரைக்கும் அதை வந்து அந்த தென் மாவட்டங்களில் வந்து அவங்கள மறக்கவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த வீரமங்கைன்னு கருதப்படும். முதல் வந்து ஜான்சி ராணியெல்லாம் இல்லை. அப்போல்லாம் இவங்க தான் வந்து சுதந்திர போராட்டத்துக்குன்னு ஒரு முதல் பெண்மணி. அது ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி நாட்டையே கைப்பற்றினாங்கிறது நம்ம வேலு நாச்சியார் தாங்க. நன்றி, வணக்கம்.